ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஸ்டடி வித் சிங்கப்பெண்ணே. இன்றைக்கு நம்ம வீடியோவில் நம்மளோட நியூ சிலபஸ்லேருந்து டாபிக் வைஸ் லைனாக பார்த்துட்டு வரோம். அதில் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது ஒரு பொருள் தரும் இரு சொற்களை அறிதல். அதாவது ஒரே ஒரு பொருள் தரக்கூடிய இரு சொற்களை அறிதல். இசை இசை அப்படின்னா அதனுடைய பொருள் என்ன அப்படின்னா புகழ் இசைவு. ஒரு பொருள் தரும் பல சொற்கள் அறிக. திங்கள் திங்கள் அப்படின்னா சந்திரன் மாதம். சொல்லுதல் சொல்லுதல் அப்படின்னா செப்புதல் கூறல். இங்கே பாருங்கள், உரைத்தல் கேட்டல் வராது, ஏன்னா கேட்கறதுங்கும் போது வேறு மாதிரி போயிடும். அப்போ இது செப்புதல் கூறல். ஒரு பொருள் தரும் பல சொற்கள். பிள்ளை, குட்டி, மடலி, வடலி, கன்று ஆகிய சொற்கள் எதனை குறிக்கும்? எதனை குறிக்கும் அப்படின்னா இளம் பயிர் வகை, வாழைக்கன்று இந்த மாதிரி சொல்கிறோம் இல்லையா, அது. அணி அணி அப்படிங்கிறதோட இரு பொருள் என்னென்னா அணிகலன், அழகு. அணி அப்படின்னா அழகுன்னு ஒரு பொருள் இருக்குது, அணிகலன்னு ஒரு பொருள் இருக்குது. மரம், விலங்கு, பெரிய, அழகு, வண்டு என பொருள் தரும் சொற்களை எழுதுக. இது எல்லா பொருளும் வர ஒரே சொல் மா, ஓரெழுத்து ஒரு மொழியில் நம்ம படிச்சிருப்போம். ஒரு பொருள் தரும் ஈ என்ற சொல்லின் பொருள் அல்லாத ஒன்றை கண்டறி. இப்போ என்ன பண்ணால் நம்ம எக்ஸாம்ஸில் வந்து கொஸ்டின் கொடுக்கும்போது கரெக்டாக படிக்கணும். இப்போ இவங்க என்ன சொல்லியிருக்காங்க, ஓரெழுத்து ஒரு மொழியில் ஈ அப்படிங்கிறத பொருள் கேட்கல, பொருள் அல்லாத ஒன்றை கண்டறி. ஈ அப்படிங்கிறது ஒரு உயிரெழுத்து, ஒரு வகை உயிரினம். பகிர்ந்து கொடு, ஈதல், இது எல்லாமே கரெக்டு. அப்போ அல்லாத ஒன்று என்னது? அணிகலன். இதுதான் கரெக்டான ஆன்சர். என்னது? அணிகலன். ஒரு பொருள் தரும் ஈ என்ற சொல்லின் அல்லாத ஒன்றை கண்டறி அப்படின்னா அணிகலன். ஒரு பொருள் தரும் பல சொற்கள். வடு, மூசு, கச்சல், குறும்பை ஆகிய சொற்கள் எதனை குறிக்கும்? பிஞ்சு வகை. அன்பு அப்படின்னா நேசம், பரிவு, இரக்கம், பிரியம். அழகு, வனப்பு, எழில், சுந்தரம், வடிவு, கோலம், சிங்காரம், வண்ணம், நிறம். இதற்கு வந்து இத்தனை பொருள் இது சொல்லலாம். இதனுடைய அழகு அப்படிங்கிற பொருளுக்கு இவ்வளவு வார்த்தைகள் நமக்கு தெரியணும். அரசன் அப்படின்னா வேந்தன், மன்னன், கோன், புரவலன், நிருபன், கோ. அகிம்சை, துன்புறுத்தாமை, இன்னல் செய்யாமை. அறிவுரை, புத்திமதி, நல்லுரை, உபதேசம். அறிவு அப்படின்னா உணர்வு, ஞானம், மதி, விவேகம், புத்தி. அடி, பாதம், கால், தாள். இரவு, ராத்திரி, கங்குல், நிசி, இருட்டு. உணவு, ஊன், ஆகாரம், அடிசில், உண்டி. உண்மை, மெய், சத்தியம், வாய்மை. உதிரம், செந்நீர், குருதி, இரத்தம். ஊழியம், தொண்டு, பணி, சேவை, வேலை. ஊதியம், சம்பளம், கூலி, லாபம், ஆதாயம். ஒளி, வெளிச்சம், சுடர், கதிர், பிரகாசம். இதில் நிறைய இது நம்ம கேள்வியப்பட்டிருக்க மாட்டோம். குழந்தை அப்படின்னா மகவு, குளவி, சேய், சிசு, பிள்ளை, மழலை. இதில் வந்து நம்ம இந்த சேய், சிசு, பிள்ளை, மழை இதெல்லாமே ஓரளவுக்கு நமக்கு தெரிஞ்சதாக இருக்கும். ஆனால் இந்த மகவு, குளவி அப்படிங்கிறது புது வேர்டாக இருக்குது, அப்போ நல்லா பார்த்துக்கோங்க. கணவன், கணவன் அப்படின்னா கொழுஞன், தலைவன், பதி, நாயகன். கொழுஞன், தலைவன், பதி, நாயகன். காற்று, வழி, மாருதம், தென்றல், ஊதை, பவனம்.
இதில் பார்த்தோம்னா நமக்கு வலி அப்படிங்கிறது தெரியும், தென்றல் அப்படிங்கிறது தெரியும். இந்த மாருதம், ஊதை, பவனம் இதெல்லாம் புது வேர்டாக இருக்குது, நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. கேடு, நாசம், அழிவு, சேதம், சிதைவு. தரித்தல், தரித்தல் அப்படின்னா அணிதல், சூடுதல், புனைதல், அலங்கரித்தல். ஆதி, முதல், ஆரம்பம், தொடக்கம். குடித்தல், அருந்துதல், பருகுதல், சுவைத்தல். ஞானம், அறிவு, ஆற்றல், விவேகம், புத்தி, வித்தை. ஒளி, ஒளி அப்படின்னா ஓசை, அரவம், தோணி, சத்தம். தொனி, சத்தம். இதில் இந்த அரவம் அப்படிங்கிறது பாம்பும் பொருள்படும். அது நம்ம ஆப்ஷன் என்ன கொடுத்துருக்காங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி பார்த்துக்கணும். உடல், சரீரம், உடம்பு, மேனி, மெய். அபாயம், ஆபத்து, இடர், இடையூறு. காடு அப்படின்னா அடவி, கானகம், வனம், ஆரண்யம். இனம், உறவு, சுற்றம், கிளை, ஒக்கல், பரிசனம். சோலை, உபவனம், கா, தண்டலை, நந்தவனம், பூங்கா, பொழில். கல்வி, கலை, வித்தை, படிப்பு. ஆசிரியர், ஆசான், உபாத்தியான், குரவன், தேசிகர். நீதி, தர்மம், நடு, நியாயம், நெறி. நூல், ஏடு, பணுவல், புத்தகம், பொத்தகம். குற்றம், தவறு, பிழை, களங்கம், தப்பு, மாசு, காடு. தடாகம், ஏரி, குளம், வாவி, கயம். பொய்கையும் இருக்கு. அத்திப்பொழுது, சாய்ப்பொழுது, சாயங்காலம், மாலை. உதயம், வைகறை, காலை பொழுது, புலர், தோற்றம், விடியல். குதிரை அப்படின்னா நமக்கு நிறைய தெரிஞ்சிருக்கு. புறவி அப்படிங்கிறது குதிரை தான், பரி அப்படிங்கிறது குதிரை தான். இந்த அசுவம், அயம் அப்படிங்கிறது நம்ம புது வார்த்தை, அதை எல்லாம் மனப்பாடம் பண்ணிக்கணும். தாமரை, கமலம், முளரி, அம்புயம். நித்திரை, உறக்கம், துயில், அனந்தல், சயனம். வயல், பழனம், செய், களனி, புலனம். மேகம், கொண்டல், கார், முகில். வண்டு, அரி, கரும்பு, மதுரகம். வாசனை, சுகந்தம், நாற்றம், விரை, மணம். தொழில், ஊதியம், பணி, வேலை. சத்தியம், ஆணை, சபதம், சூள், பிரமாணம், உண்மை. சிங்கம், அரி, ஆழி, கேசரி, கோளரி, சியம். சொல், கிளவி, கூற்று, மொழி, வாக்கு. தேன், மது, நறவு, தேரல், கல். வண்ணம், சாயல், வர்ணம், நிறம். ஆசை, ஆவல், விருப்பம், அவா. பாட்டு, கவி, கவிதை, செய்யுள், கீதம். சினம், கோபம், சீற்றம், ஆத்திரம். யானை, மாதங்கம், களிறு, வாரணம். இதழ், உதடு, பூவிதழ். பூவிதழ், நாளிதழ். குளிர்ச்சி, சாந்தம், மென்மை. இது மூணுமே தன்மை அப்படிங்கிற வார்த்தைக்கு இருக்கிறது. இரக்கம், அருள், பரிவு, கருணை. காற்று, வாயு, தென்றல், வழி, புயல், சூறாவளி. கப்பல், நாவாய், படகு, களம், தோணி, வங்கம். நுனிப்பகுதி, துளிர், முறி. உலகம், தாரணி, பார். மரம், விலங்கு. நெருப்பு, அனல், கனல். மழை, பொறுப்பு, வெட்பு, அசலம். இதோடு இந்த வீடியோ முடிஞ்சது. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நியூ சிலபஸில் இருக்கிற டாபிக்ஸ் எல்லாம் நம்ம லைன் வாரியாக போட்டுட்டு வரோம். நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுங்கள். தேங்க்யூ.